السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولو كنتم في بروج مشيدة فقال عيلا وما جعلنا لبشر من قلبك الخلد. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், ஜும்ஆ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொற்பமான விஷயங்களையும், இந்த உலகத்தை தாண்டி இருக்க அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டினான். அதேபோல் ஒவ்வொரு மனிதரும் எப்படி வாழ்ந்தாலும், சோறு தண்ணி இல்லாமல் வாழ்ந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு விஷயம் இந்த மவுத். ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனா சரி, சாப்பிட்டாலும் குடித்தாலும் தூங்கினாலும் தூங்காட்டியும் அவனுக்கு மவுத் என்பது வந்தே தீரும். அவர் நபியாக இருந்தாலும் சரி, சஹாபாவாக இருந்தாலும் சரி, அவுலியா கிராம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா தன் திருமறை கூறி காட்டுகிறான் சூரத்து ஜுமர்லே, இன்னக மையித்தும் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீயும் ஒரு நாள் மரணித்து தீர்வாய், அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறி காட்டுகிறான். இதே போல் பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறி காட்டுகிறான். வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, அவர்கள் பிரம்மாண்டமான கோட்டைகளில் தன்னை பாதுகாத்து கொண்டாலும், தன்னை தற்காத்து கொண்டாலும், மலக்குல் மௌத் அவரை வந்து அவருடைய உயிரை பறித்து செல்வார் என்று அல்லாஹ் தஆலா திருமையை கூறி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிக்கல் குல்து. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய வாழ்நாளை நிரந்தரமாக்கவில்லை, அவருக்கும் ஒரு நாள் மரணம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமையை கூறி காட்டுகிறான். இன்னொரு திருவசனத்தில் ஒமா அத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத். இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மரணத்தை எந்த பூமியில் இழப்பார் என்பதை நாம் அறியாதாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமையை கூறி காட்ட. கண்ணியத்துரித்தானவர்களே, ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தைக்கு தரக்கூடிய சர்டிஃபிகேட் டிஓபி, அந்த குழந்தையோடைய பிறப்பு சான்றிதழ் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் அவனுடைய பிறந்த தேதியை மட்டும்தான் அவன்கிட்ட கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு தெரியும் அவனோட டிஓடி, அவனோட டேட் ஆஃப் டெத் எப்போ என்று அல்லாஹ் தஆலா அறிந்திருப்பான். அது மட்டும் அந்த மனிதனுக்கு அவன் சொன்னிருந்தான் சொன்னால் அவனோட வாழ்க்கையை நரகம் போல் ஆகிக்கும். ஏன்னா 10 வருஷத்துல நான் சாவ போகிறேன், இன்னும் 5 வருஷத்துல நான் சாவ போகிறேன், நாளைக்கு சாவ போகிறேன், இன்னும் சில நேரத்தில் நான் சாவ போகிறேன், அடுத்த நிமிடம் நான் சாவ போகிறேன் என்று வருத்தத்துறை தன்னுடைய வாழ்நாளை அவன் கழிப்பான். அப்படிப்பட்ட இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நல்லுபதேசமாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மோதிரம் போட்டிருப்பாங்க. எப்படி மோதிரம்னா பெருசாக இருக்கும், நாம் போகிற மாதிரி சின்ன மோதிரமாக இருக்கும், பெரிய மோதிரமாக இருக்கும். அந்த மோதிரத்தில் உமர் ரலியல்லாஹு எழுதியிருந்தாங்க, மௌத்தை காட்டிலும் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது.
ஏன்னா ஒரு மவுத்து ஒரு மனிதன் அந்த சடலத்தை அந்த மனிதன் பார்த்தாரு சொன்னால் நாளை மறுநாள் நாம் இதே போல் கடப்போமே, நம்மளை பார்க்க ஒரு கூட்டம் இருக்கோமே என்று அல்லாஹ் தான் நம்மளுக்கு கேள்வி கணக்கு கேட்பா என்ற ஒரு பயம் அவனுக்கு ஏற்படும். அதனால உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மோதிரத்தில் மவுத் என்பது நல்ல உபதேசம் என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பின்தொடருங்கள், மேலும் அந்த மையத்தை தூக்கி செல்லும் பொழுது அந்த கபரை நீங்கள் பின்தொடர்ந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஜனாசாவுடைய தொழுகையை நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் ஜனாசா தொழுகையை தொழுது விட்டு திரும்ப போல் அவருக்கு ஒரு உஹது மாலையோட நன்மை கிடைக்கும். இரண்டாவது அது மட்டும் இல்லை, அவர் அந்த சந்தூக்கிலேட்டு அந்த கபரை செல்லும் போல பின்னாடி தொடர்ந்து செல்கிறார் அல்லவா, அவருக்கு 2 உஹது மாலை நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா நாளைக்கு நாமளும் அதே ஜனாசால அந்த சந்தூக்கில் நாமளும் சேரி செல்வோமே, அந்த நினைத்து நாம் பார்த்து வருந்த வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அந்த சடலத்தை பார்த்து நாமளும் அதே போல் மரணிப்போமே என்ற ஒரு நினைவு தன்னுடைய பாவங்களை நினைத்து அவன் தௌபா செய்வார் என்று பெரியார்கள் சொல்கிறார்கள். ஒரு மனுஷன் சும்மா அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொன்னால் ஒரு ஃபாய்தாவும் இல்லை. உள் ரங்கத்தில் அவன் பயப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மளை வேதனை செய்வானே, நம்மளுக்கு கேள்வி கணக்கு கேட்பானே, நாளைக்கு கபரில் முன்கணக்கு நம்மளுக்கு கேள்வி கேட்பார், நம்மளை வேதனை செய்வார். அதை நினைத்து அவன் வருந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று பெரியார் கூறி காட்டுகிறார்கள். லைஃப்பில் நல்லா வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தன்னுடைய அந்த வாழ்நாட்களில் எப்படி வாழ்ந்த, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தியா என்று எப்போ தெரியும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை இறுதி இருக்கலவா, அந்த மனிதனுடைய அந்த மரணம் தருவாய், அந்த எண்டிங், அந்த மரணத்தில் நாம் படுத்து கொண்டிருக்கோமோ அந்த நேரத்தில் அவன் தெரியும் நம்மளோட வாழ்க்கையை நாம் வீணாக்கி விட்டோமே, நம்மளோட வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருக்கலாமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நாம் வாழ்ந்திருக்கலாமே என்று அப்போ கை செய்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை செலவு செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கையிலே தன்னோட வாழ்க்கையை போல் ஆக்கிக்கொண்டு யார் வாழ்கிறாரோ, அவர் மரணம் அடைந்து அவரை குளிப்பாட்டி அவரை சந்தூக்கில் இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கொண்டு செல்வார்கள் அல்லவா, அந்த நேரத்தை அந்த மனிதர் கூறுவார், இஜ்லவ்வனி, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, இந்த உலகத்தை விட்டு என்னுடைய கபர், என்னுடைய அற்பமான கபருக்கு அல்லவா, அங்கே கொண்டு போங்க, என்னை கொண்டு போங்க என்று சந்தோஷமாக அந்த மையத் சொல்லுமா. அந்த ஒரு சொல் இன்ஸ் ஜின்களுக்கும் மனிதனை தவிர அனைத்து வஸ்துகளும் அவன் சொல்லும் சொல்லு கேட்கும். அதே அல்லாஹ்வின் பாதையில் வாழாமல், பெருமானார வழிமுறைகளை வாழாமல் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி மரணம் அடைகிறாரோ அவன் சந்தூக்கிலேற்று போகும்பொழுது அவன் கூறுவான், ஐன தஜிலவ்வனி, என்னை எங்கே கூட்டு போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் காலவாசம் தாங்க, நான் போய் நல்லா செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி கதறும் பொழுது மனுஷனுக்கும் ஜின்களுக்கு கேட்காத அந்த தருவாய் அவன் கத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், தன்னை வாழ்க்கை முழுவதுமாக இந்த இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கிலே இருந்து அவன் பெரிய மகானாக இருந்தாலும் அவனுக்கும் மௌத் வரும். முந்தைய காலகட்டத்தில் ஹாரூன் ரஷீத் ஒரு வாழ்ந்தார். அவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த உலக இருக்கக்கூடிய அனைத்து கண்டங்களையும் முக்கால்வாசி ஆண்டவர். இப்போ இருக்கிற உலக நாடுகளை எண்ணிக்கை எடுத்தோன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய 41 நாடுகளை இணைத்த எவ்வளோ பெரிய இடமா இருக்குமோ அந்த இடத்தை அந்த காலகட்டத்தில் ஆண்ட ஹாரூன் ரஷீத் சொல்லி ஒருத்தவர்.
இன்னும் எப்படி சொல்லணும்னா, அவருடைய சிம்மாசனத்தை அவர் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்துட்டு மேகம் மழை பெய்ய போல வரும், ஆனால் பெய்யாமல் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்ல. மேகம் மழை பெய்வதை போல் வந்து பெய்யாமல் போகும். அந்த மேகத்தை பார்த்து எது சொல்லுவாராம், சரி இங்கே பெய்யலன்னா என்ன, பக்கத்தில் என் இடம் தான் இருக்கு, அங்கே போய் பெய்வேன் அப்படி சொல்லி அந்த மேகத்திட்ட சொல்லுவாராம். அவ்வளோ பெரிய இடத்தை ஆட்சி செய்த ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு ஒரு நாள் மரணம் ஓலை கேட்கப்பட்டது. ஒரு நாள் அவருடைய அரசவையில் அவருடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உடம்பில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ இருந்த அவர் இடத்தில் இருந்த மருத்துவர்கள் எப்படின்னா, இப்போ இருக்க ஃபேமிலி டாக்டர் மாதிரிலாம் அப்படி இல்லை. அப்போது உலகளாவிய பிரபலமாக இருந்த நிறைய மருத்துவர்கள் அவர்களை சோதனை செய்து என்ன உடம்புல இருக்குன்னு பார்த்தோன்னா, இன்னும் நீங்கள் 2 நாள்லையும் நீங்கள் செத்துருவீங்க என்று சொல்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் என்ன பண்ண முடியும், 2 நாள் செத்துறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஹாரூன் ரஷீத் சொல்லுகிறார், இதோ இந்த சிம்மாசனம் இருக்குல்ல, நான் உட்கார்ந்துருக்க இந்த சிம்மாசனத்தில் என்னை உட்கார வச்சு ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் எனக்கு கொண்டு போங்க. அப்படின்னா இந்த ஆர்மியில் வேலை செய்கிறாங்களே அவங்கள்ட்ட தனியாக, விவசாயி வேலைக்காக, இந்த மாதிரி தனித்தனியாக இருப்போம், எல்லார்ட்டையும் என்னை கூப்பிட்டு போங்க என்று அந்த அவர் அந்த அரசையில் சொல்கிறாரு. சரி, மந்திரியும் அந்த பேச்சை கேட்டு அந்த கூட சிப்பால அவரை வந்து அந்த சிம்மாசனத்தை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவருடைய படை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அவருடைய படைகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. போய் அந்த படைக்கு முன்னால் அவர் சிம்மாசனம் வச்சு அவரை உட்கார்ந்துருக்காரு. உட்காந்து கேட்க ஒரே கேள்வி, நீங்கள் இந்த உலகத்திலேயே மிக தலை சிறந்த வீரர்கள், ஆனால் உங்களால் யாராவது ஒருவராவது நான் நாளைக்கையோ இன்றைக்கோ சாவ போகிறேன், என்னோடய மரணத்தை காப்பாற்ற முடியுமா, என்னை காப்பாற்ற முடியுமா, நான் இன்றைக்கே நாளை செத்து போயிடுவேன், என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா என்று கேட்குறாரு. அடுத்த பெரிய மருத்துவர்கிட்ட போகிறாரு, அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாரு. அடுத்த ஒரு விவசாயிகிட்ட போகிறாரு, அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாரு. மாறி மாறி எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அவருடைய படுக்கையில் படுக்கிறார். படுத்தது பிறகு எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ அவர் அவர் அல்லாஹ் இடத்தில் ஒரு துவா செய்கிறார், யா அல்லாஹ், ஆட்சியே நீங்காதவனே, இந்த ஆட்சி நீங்கக்கூடிய என்னை நீ பொருந்தி கொள்வாயாக என்று அப்போ ஹாரூன் ரஷீத் அவர்கள் துவா செய்து மரணமடைந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற கண்ணியத்தை உரித்தானவர்களே. நீ நாட்டுடைய பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, எந்த வேலையில் நீ இருந்தாலும், எந்த ஒரு அந்தஸ்தில் நீ இருந்தாலும் உமக்கு மரணம் என்ப ஓலை உனக்கு கேட்கப்படும். அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறானே, உலகத்துக்கு அருட்கொடையா வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினானே, இன்னக மையித்துன் வ இன்னா மையித்துன், நபியே நீயும் ஒரு நாள் இறப்பாய், அவர்களும் ஒரு நாள் இறந்து போவார்கள் என்று அல்லாஹ் தன் திருமையை கூறி காட்டினான் அல்லவா. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும் வர அளவு தான் அவனுக்கு அவனுடைய கண்ணியம், அந்த சுகபோகம், அவனுடைய செல்வங்கள், அவனுடைய மனைவிமார்கள், பெற்றோர்கள் எல்லாமே அவனுடைய உயிர் இருக்கும் அளவு தான். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா அவனுடைய மையத்து இங்கே இருக்கும், அவன் சொந்தக்காரங்களாம் வருவாங்க, வந்து கேட்பாங்க என்னாச்சு என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அவன் கேட்குற முதல் கேள்வி என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அவள் சின்ன ஒரு ஸ்டோரி வரும், வந்தார், இடியாவை சாப்பிட்டாரு, தூங்கினாரு, காலை எஞ்சி பார்த்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, பார்த்தா மவுட் ஆகிட்டாரு என்று அது சின்ன ஹிஸ்ட்ரி வரும். அடுத்து ஒரு கேள்வி, அடுத்து கேட்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க, அந்த உறவினர்கள் கேட்கக்கூடிய 2வது கேள்வி தெரியுமா, எப்போ மையத்தை தூக்கி அடக்கம் செய்வீங்க? என்ன உலகத்துக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டு, இந்த மையத்தை எப்போ தூக்கி அடக்கம் செய்வீங்க? அவனை அடக்கம் செஞ்சால் இவனுக்கு அடுத்த நாள் வீடியோ, அந்த போல் எப்போ மையத்தை அடக்கம் செய்வேன்னு சொல்லி அவசரப்படுத்திட்டே இருப்பான். ஒரு வீட்டிலலாம் ஒரு 2 நாள் கழித்து அடக்கம் செய்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா இவன் பயந்துடுவான். 2 நாளா அப்படி சொல்லி பயந்துடுவான். ஏன்னா அந்த உடம்பில் இறந்ததுக்கு பிறகு இந்த உடம்பு அழுக ஆரம்பித்து விடும். நீ அந்த உடலில் கஸ்தூரி மணத்தை தூக்கி ஊற்றினாலும் அந்த உடம்பில் வரக்கூடிய துர்நாத்தம் தாங்க முடியாது, அவ்வளோ பேர் துர்நாத்தம் அடிக்கும். அதனால் சீக்கிரம் நீங்கள் மையத்தை அடக்கம் செய்ய சொல்லுவாங்க. கண்ணியத்தை குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட அந்த மரண நேரத்திற்கு அந்த மரணம் நம் வாழ்க்கையில் வர இருக்கிறது.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி கூடு காட்டுவார்கள், புகாரில் வருகிறது. இந்த மரணம் அல்லவா, இந்த மரணம் எப்படிப்பட்டதென்றால் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் அனைத்தையும் இழுத்துவிடும். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் மௌத்தை பற்றி 1 மணி நேரம் நினச்சா கூட அவனோட இந்த 1 மணி நேரத்தை அவன் சிக்கக்கூடிய சிரிப்பே காணாமல் போயிடும். ஏன்னா அவன் நினைப்பான், நாமளும் ஒன்றா சந்தூக்கில் ஏறிப்பட்டு கபரில் போவோம், கபரில் அடக்கப்படுவோம், எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அந்த கபருக்குள்ளே நாம் மட்டும் தனியாக இருந்து அல்லாஹ் தஆலா 2 மலக்குமார்களை அனுப்புவானே, முன்கர் நக்கீர் சொல்லக்கூடிய 2 மலக்குமார்களை அனுப்பி அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படுமே, மன் ரப்புக்க, என்னுடைய இறைவன் யார்? நல்லவராக இருந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை வாழ்ந்து ஒருவன் நல்லோனாக இறந்திருந்தால், மரணம் அடைந்திருந்தால், அந்த நேரத்தை அந்த கேள்விக்கு அவன் ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்வான். அடுத்து 2வது கேள்வி, மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்று கேட்கும் பொழுது அதே நல்லோனாக இருந்தா அவன் சொல்லுவான் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அடுத்து கேட்கப்படும், உன்னுடைய தூதர் யார், உனக்கு அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் யார் கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வான், எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார். இது நல்லவராக இருந்தால் சொல்வார். அதே ஒருவர் நல்லா போதை அடித்து குடிச்சிட்டு ஊர் சுற்றி நாசமாக போயிட்டு மரணம் அடைஞ்சா அவருக்கும் அதே மரணம், அதே கபருக்கு அவரும் போவான், அதே கபரில் அவனுக்கும் அதே முன்கணக்கே வருவாங்க, அவனுக்கும் அதே கேள்வி தான் கேட்கப்படும். ஆனால் அவன் மட்டும் பதில் சொல்ல மாட்டான். மா ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? லா அதிரி, எனக்கு தெரியாது. மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ற கேட்கப்பட்டால் லா அதிரி, எனக்கு தெரியாது. இதே போல் இவன் கேட்கவே அனைத்துக்கும் தெரியலன்னு சொன்னா வைங்க, அந்த முன்கணக்கை பார்ப்பாரு, சரி இவன் மாட்டினான்டா ராசா அப்படி சொல்லி பெரிய சுத்தி வாங்கிட்டு வருவாங்க. அந்த சுத்தியில் அளவு பார்த்தோன்னா, சுத்தியில் வந்த கணத்தை பார்த்தோன்னா 10 யானை எப்படி ஏறி மனுஷன் நசுக்குன்னா எப்படி இருக்கும், அந்த கணத்தில் இருக்கும் அந்த சுத்தி. அந்த சுத்தியை தூக்கி அந்த மனிதரை அடிக்கும் பொழுது 70 அடி, பூமிக்கு 76 அடி அந்த மனிதர் போய்விடுவாமா. அதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா? அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டாங்க. ஒரு பாம்பை கூட்டு வருவாங்க, அந்த பாம்பை கூப்பிட்டு அந்த மனிதன் சீண்ட வைப்பாங்க. அந்த பாம்புடைய அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, அந்த பாம்பு மூச்சு விட்டாலே ஒரு வயல் அறுவடை செய்த அந்த வயல் அனைத்தும் காஞ்சு போயிடும். அவ்வளோ விஷம் கொண்ட அந்த பாம்பை கொண்டு அந்த மனிதனை சீண்ட வைப்பார்கள். அந்த எல்லா வேதனை செய்யும் பொழுது சொர்க்கம் கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனால் சொர்க்கத்துடைய வாடக்கூட அந்த மனிதன் நுகர முடியாது. நரகம் இருக்கும், நரகத்தில் எப்படி ஒரு மனிதன் வேதனை செய்வானோ அதே போல் அந்த கபரிலே அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான். எப்போ வரையும்? நாளை மறுமை அல்லாஹ் தஆலா சூர் ஊதி அனைத்து மக்களையும் இழப்பான் அல்ல வந்த கியாமத் நாள், அன்று வரையும் அந்த மனிதன் அதே கபரில் வேதனை செய்து கொண்டிருப்பான் என்று பெரியார் சொல்கிறார். கண்ணியத்துக்கு உரித்தானவர்களே, அப்போது இந்த நம்ம வாழ்க்கை, நம்ம பெருமானா சொன்னதை போல் 60க்கும் 70க்கும் மத்தியில் இருக்கும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய மரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.